பிரைஸ் தி லார்ட். எல்லாம் நல்லா இருக்கு. இன்னைக்கு கர்த்தருக்குள்ள எப்போதும் சந்தோஷமா இருங்க. ஏசப்பா அதை எப்போதும் விரும்புறாங்க. இன்னைக்கு கூட ஏசப்பா சொல்ற வார்த்தைன்னா, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். ஆமென். ராஜமூர்த்தி உங்களுக்கு ஆண்டவர் நடக்க வேண்டிய வழியை உங்களுக்கு காட்டுவாராக. ஆமென். ஆண்டவர் நமக்கு போதித்து நடக்க வேண்டிய நல்ல வழிகளை நமக்கு காட்டுவார். ஆமென். ஒரு சிலர் படித்த உடனே என்ன வேலை பார்க்க வேண்டும், எந்த கோர்ஸ் எடுத்து நாம் படிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் கன்ஃபியூஸ் ஆகும் போது, நாம் யோசனை பண்ணி கொண்டிருக்கும் போது கர்த்தரிடத்தில் நாம் ஆலோசனை கேட்டால் கர்த்தர் நமக்கு அருமையான ஆலோசனை கொடுத்து நம்மளை வழி நடத்துவார். ஆமென். அதுதான் வேதம் சொல்லுகிறது, அவர் ஆலோசனை கர்த்தர். ஆமென். நமக்கு நல்ல ஆலோசனைகளை தேவன் நமக்கு கொடுத்து நடத்துவார். ஆமென். இயேசு கிறிஸ்துடைய தகப்பனார் யோசேப்பை கர்த்தர் சொப்பனத்தின் வழியாக அவரோடு கூட பேசி எந்த இடத்தில் இருக்க வேண்டும், எந்த இடத்தில் போக வேண்டும் என்று சொல்லி அவர் வழியை யோசேப்புக்கு சொப்பனத்தின் மூலமாக காண்பித்தார். கனவுகள் மூலமாக சில நேரத்தில் கர்த்தர் நமக்கு வழிகாட்டுவார். ஆமென். வலதுபுறமும் இடதுபுறமும் சாயும் போது கர்த்தருடைய சத்தம் நமக்கு பின்னாலே கேட்குமா, இதுதான் வழி, இதிலே நடவுங்கள் என்று சொல்லி ஆண்டவருடைய சத்தம் நம் காதில் கேட்கும். ஆமென். ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க வேண்டுமானால் கர்த்தரிடத்தில் நாம் ஜெபிக்க வேண்டும். வேதத்தை நாம் வாசிக்கும் போது கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். ஆமென். நம்மோடு கூட தரிசனங்களில் பேசுவார். அதனால சோர்ந்து போகாதீங்க. நடக்க வேண்டிய வழியை கர்த்தர் காட்டுவார். அதனால வேதத்தை வாசித்து ஜெபித்து பாருங்கள். நிச்சயமாக தரிசனங்கள் மூலமாக கனவுகள் மூலமாக கர்த்தர் உங்களோடு கூட இடைப்படுவாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.